தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. இயக்கத்தின் தலைவர் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கிற தலைப்பில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் நாடாளுமன்ற தொகுதியினுடைய குறைப்பு, மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் இந்தி திணிப்பு, தமிழை அழிக்க நினைக்கும் ஒன்றிய மோடி அரசாங்கத்தை கண்டித்து நடைபெறுகிற பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அவைக்கழக தலைவர் ராஜேந்திரன் அவர்களே, வரவேற்புரையாற்றி இருக்கிற மாவட்ட கழக துணை செயலாளர் ரமேஷ் பாபு அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற பல்லவி ராஜா அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் மாமா குளித்தலை சிவராமன் அவர்களே, ராமர் அவர்களே, சந்திரன் அவர்களே, அண்ணாதுரை அவர்களே, தியாகராஜன் அவர்களே, கரிகாலன், கதிரவன், ரவீந்திரன், முத்து, கருப்பையா, சரவணன், ஜஃபருல்லா உள்ளிட்ட நண்பர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர், தலைமை செயற்குழு உறுப்பினர் அக்கா சிவகாம சுந்தரி அவர்களே, மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் PR இளங்கோ அவர்களே, இந்த நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கிற நகர கழகத்தின் செயலாளரும் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினருமான பாசத்திற்கு மரியாதைக்குரிய அண்ணன் மாணிக்கம் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மாவட்ட கழக நிர்வாகிகளே, மாமன்ற உறுப்பினர்களே, அணிகளின் நிர்வாகிகளே, மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர், துணை அமைப்பாளர்களே மற்றும் நன்றியுரையாற்ற இருக்கிற மகேஷ் சுப்பிரமணி உள்ளிட்ட நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறேன். ஏன் மகிழ்ச்சியோடு பங்கேற்கிறேன் ஒரு கண்டன கூட்டத்தில் என்றால், நம்மை எதிர்த்து நடக்கிற அடக்குமுறைகளுக்கு, நம் மீது திணிக்கப்படுகிற எதேச்சை அதிகாரங்களுக்கு நாம் அடிபணிந்து விட்டால் நாம் அவர்களுக்கு செல்ல நாய்க்குட்டிகள். ஆனால் ஏகாதிபத்தியத்தையும் ஆதிக்கத்தையும் எவன் ஒருவன் எதிர்த்து நிற்கிறானோ அவன் வரலாற்றில் பாடப்படுகிற புகழ் மிகுந்த கொள்கை மாவீரனாய் போற்றப்படுவான். அப்படி ஏகாதிபத்தியம் ஒரு வகையில், கொள்கை மறவன் என் அண்ணன் செந்தில் பாலாஜியை நசுக்க எத்தனித்த போது ஏற்றுக்கொண்ட தலைமைக்குத்தான் என் உயிரே தவிர உங்கள் எச்சை புத்திக்கு இல்லை என்று சொல்லி பாஜகவை சங்கராமம் பாடிக்கொண்டிருக்கிற மாவீரன் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மாவட்டத்தில் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதை கடந்து நான் நெஞ்சமெல்லாம் போற்றுகிறேன். இன்றைக்கு நான் நின்று பேசுகிறேனே, இந்த நிலைக்கு காரணமான என் உயிர் நாடி துடிப்புகளில் துடித்துக் கொண்டிருக்கிற, எம்மையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை சட்டமன்றத்திற்கு முதலில் அனுப்பிய குளித்தலையில் என்று பேசுகிறேன். இங்கேதான் இளமூருக்கு பொற்செல்வி அம்மையார் போன்றவர்கள் இந்த இயக்கத்திற்காக திராவிட பக்கங்களை எழுதி இங்கே இயக்கம் வளர்த்த தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில் பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் கூடியிருப்பது ஆளும் கட்சியில் இருக்கிறோம், ஆட்சியில் இருக்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறோம், அமைச்சர் செயலாக்கள் இருக்கிறோம், மேயர், மாமன்ற உறுப்பினர் என்று எல்லா வகையிலும் இருக்கிறோம். ஆனால் எதற்கு கண்டன பொதுக்கூட்டம்? எதற்கு கண்டன பொதுக்கூட்டம்?
செய்திகளை உங்களுக்கு தலைவர் சொல்ல சொல்லி அனுப்பி இருக்கிறார். ஒன்று, நம் பிள்ளைகளினுடைய கல்வியை தடுத்து நிறுத்த எத்தனிக்கிற பாஜகவை அம்பலப்படுத்துங்கள். இரண்டாவது, நாடாளுமன்றத்தில் தேர்தலில் நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கிற வகையில் நாடாளுமன்ற எண்ணிக்கையை குறைக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை பாஜக அரசு செய்கிறது. அதை கொண்டு போய் மக்களிடத்திலே சேருங்கள். இந்த இரண்டையும் சேர்த்து புதிய கல்விக் கொள்கை என்கிற அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளின் பிஞ்சில் தமிழை அகற்றி சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் கொண்டு வந்து திணிக்கிற ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு தான் இந்த கூட்டம். ஏன் கூடியிருக்கிறோம்? எதற்கு இங்கே கூட்டம்? நண்பர்களே, ஒரு செய்தி சொல்லுகிறேன். 2024 என் கையிலே இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தோடு தமிழக அரசு போட்டுக்கொண்ட ஒப்பந்தம், ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டோட டிஸ்கஷன், 64 பக்கம் பத்திரிகை. இந்த 64 பக்கம் திட்டம் என்பது சமகரக சிக்ஷா அபியான் என்கிற ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் நம்முடைய பிஞ்சு குழந்தைகளுடைய கல்விக்கு வர வேண்டிய தொகை 2158 கோடி. 2158 கோடி ஒரு காலாண்டுக்கு. நாங்கள் மோடியை விட்டு அப்பா பணத்தை கேட்கவில்லை, நிர்மலா சீதாராமன் வீட்டு மாமனார் பணத்தை கேட்கவில்லை, ஏன் தர்மேந்திர பிரதான் வீட்டு பணத்தை கேட்கவில்லை. எங்களிடத்திலிருந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு தமிழரின் தலையில் ஜிஎஸ்டி என்கிற பெயரில் வரியை கொள்ளையடித்து உங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு உருப்படாத உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கிறீர்களே, எங்களுக்கு வர வேண்டிய உரிமையை கேட்கிறோமே தவிர உங்களிடத்தில் பிச்சை கேட்டு தமிழர் நிற்க மாட்டான். அதற்குத்தான் இந்த கூட்டம், அதற்குத்தான் இந்த கூட்டம். நண்பர்களே, இந்த ஒப்பந்தத்தில் 2 பேர் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். ஒருவர் இந்த அண்டர் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய விஸ்வாஸ் சிங் என்கிற ஒருவர் கையெழுத்திட்டு இருக்கிறார். அவர் இப்போது அண்டர் செக்ரட்டரி தான். தமிழ்நாட்டின் சார்பாக கல்வித்துறை செயலர் கையெழுத்திட்டு இருக்கிறார். 9வது பக்கத்தில் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு நிதி கொடுக்கப்பட வேண்டும், எவ்வளவு நிதி வர வேண்டும் என்பதை ஓராண்டுக்கு முன்பே ஒப்பந்தம் போட்டாகிவிட்டது. ஓராண்டுக்கு முன்பே ஒப்பந்தம் போட்டாகிவிட்டது. அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் மீறி இந்த பணம் வர வேண்டும் என்றால், நாங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார்கள். இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார்கள். இந்த கல்விக் கொள்கை சொல்லுகிறது, இதுதான் இந்தியாவிற்கான புதிய கல்விக் கொள்கை. நாங்கள் சொல்லுகிறோம், இது கல்விக் கொள்கை அல்ல. மாட்டு சாணியையும் மூளை இருக்க வேண்டிய இடத்தில் மாட்டு சாணியை வைத்திருக்கிற சங்கி கும்பல் இந்தியாவிற்கு கொடுத்திருக்கிற காவி கொள்கை, இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்பதற்கு தான் இந்த கூட்டம். இதில் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த கல்விக் கொள்கையில் என்ன சொல்லுகிறார்கள்? மும்மொழி கொள்கை. நீங்கள் எல்லோரும் இந்தி படிக்க வேண்டும், நீங்கள் எல்லோரும் இந்தி படிக்க வேண்டும். இந்தி நமக்கு தேவையா? பதில், இந்தி நமக்கு தேவையா? நானும் இப்படித்தான் சொன்னேன் தொலைக்காட்சி விவாதம். நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் பார்க்கிற போதெல்லாம் கேட்கிறீர்கள், எப்படி சிரித்துக் கொண்டே பேசுகிறீர்கள் என்று. ஒரு நாள் நீங்கள் ஸ்டுடியோவிற்கு வந்து பாருங்க, நாங்கள் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலிக்கு கீழே அடுப்பு எரிந்து கொண்டிருக்கும். அவ்வளவு ஆத்திரம், கோபம் வரும். இந்த முட்டாள்களோடு விவாதிப்பதற்கு 2 எரும மாட்டை கட்டி வைத்து விடலாம் என்கிற அளவுக்கு தான் இந்த விவாதம் இருக்கும். இந்தி படிக்க வேண்டும் ஏன் என்று கேட்டோம். நீங்கள் பானிபூரி சாப்பிட போனால் பானிபூரிக்கு கொஞ்சம் பானியை அதிகமாக கேட்பதற்கு இந்தி படிக்கலாம். அவர்கள் சொல்லுகிற பதில், பானிபூரி சாப்பிட போனால் உங்கள் ஊரில் பானி அதிகமாக கேட்பதற்கு இந்தி படியுங்கள். நீங்கள் டெல்லிக்கு போனால் இட்லிக்கு கொஞ்சம் சாம்பார் கேட்பதற்கு இந்தி படியுங்கள். அதைவிட ஆகச் சிறந்தவர்கள் சொல்லுகிறார்கள், அதைவிட ஆகச் சிறந்தவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? யாரேனும் இந்திக்கு போனால், இந்தியர்கள் இந்தி தெரிந்தவன் உங்களை பெண்களை கையை பிடித்து இழுத்து பலாத்காரத்திற்கு வந்தால் அவனை இந்தியில் திட்டி தள்ளிவிட்டு போவதற்கு இந்தி படியுங்கள் என்கிறார். இதெல்லாம் இந்த 3 செயலையும் செய்வதற்கு இந்தி நமக்கு தேவையா? 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 நம்ம புளித்தல பஸ் ஸ்டாண்ட்ல பானிபூரி விற்கிறவனுக்கு இந்தி தெரியுமா? இந்திக்காரன் தானே பானிபூரி விற்கிறான்.
நாங்க எங்க சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பெயிண்ட் அடிக்கிறதுல இருந்து டாய்லெட் கழுவுறதுல இருந்து தோட்ட வேலைக்கு வரைக்கும் ஹிந்தி தெரிஞ்சவன் தான் வரும். ஆனால் தமிழ் படித்த பிள்ளைகள், ஆங்கில வழியில் படித்த பிள்ளைகள், இந்தி தெரிந்த உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகாரிலேயோ போய் பானிபூரி விற்கிற நிலைக்கு தமிழ்நாடு இல்லை. உலக தரத்தில் எங்கள் பிள்ளைகள் பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றிருக்கிறார். இதுதான் எங்கள் கல்வி. நான் தீவிரமான ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். நாம் போராட்ட களத்தில் குதிக்க வேண்டும். இந்த சங்கி கும்படி முகத்தை கிழித்தறிய வேண்டும். ஏன் தெரியுமா? இன்றைக்கு மார்ச் 12. நான் சொன்னேன் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் என்று. எங்களுக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எந்த பதவியிலும் இல்லை. ஆனால் ஆட்சியில் இருக்கிற பொறுப்பு இருக்கிறது. இவர்கள் ஆளுங்கட்சிக்காரர்கள் என்று கையை நீட்டுவார்கள். ஆனால் இந்த நிலை ஏதேனும் திமுக எதிர்கட்சியாக வந்திருந்தால் இந்நேரம் பாஜக காரனை துண்டோடு துணியோடு ஓட ஓட தெரு தெருவாக விரட்டி இருக்கும் இந்த திமுகவின் படை. ஏன் சொல்லுகிறேன்? ஏன் சொல்லுகிறேன்? திமுகவின் வரலாற்றை, திமுகவின் தொண்டரின் வரலாற்றை இந்த பாஜக சங்கி கூட்டங்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். இன்னைக்கு மார்ச் 12, நேற்று மார்ச் 11. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் கள போராளி தாளமுத்து மறைந்து போன நாள். தாளமுத்து மறைந்து போனார். முதல் களப்பணி குடந்தையிலிருந்து புறப்பட்டு சென்னை வருகிறான். சென்னை வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளுகிறான். கலந்து கொண்ட தாளமுத்து அடிபடுகிறான், மிதிபடுகிறான். மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார்கள். சிறைச்சாலையில் இருந்து வயிற்றுப்போக்கு போகிறது. அவனால் நிற்க முடியவில்லை, பேச முடியவில்லை. அவனிடத்திலே சொன்னார்கள், இதோவா ஒரு கடிதம், இனிமேல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கையெழுத்திடு என்று கேட்டார்கள். அதற்கு அவன் சொன்னான், இந்த கையில் மருந்து வைத்திருக்கிறீர்கள், இந்த கையில் கடிதம் வைத்திருக்கிறீர்கள், இந்த இரண்டும் எனக்கு உயிர் தராது. என் தாய்மொழியான தமிழை காப்பதற்குத்தான் என் உயிரே தவிர உங்கள் மருந்துக்கில்லை என்று சொல்லி மருந்துண்ணாமல் மரணித்து போன தாளமுத்துவினுடைய வகையறாக்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை வீரர்கள். எங்கள் போராட்டம் அப்படித்தான் இருந்தது. நீ துப்பாக்கி வைத்திருக்கிறாயா? எதேச்சை அதிகாரத்தின் அடிப்படையில் இந்தியை திணிப்பதற்கு உன்னிடத்தில் துப்பாக்கி இருக்கிறதா? காட்டுவதற்கு எங்கள் இடத்திலே மார்பு இருக்கிறது என்று சட்டையை கிழித்து துப்பாக்கி ரவகைகளை எங்கள் இதயத்தில் வாங்கிய சிவகங்கை ராஜேந்திரன் போன்ற மாணவ பட்டாளம் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மோடி சர்க்காருக்கு சொல்லுகிறோம், தீயை சுட்டால் சுடும், தீயை சுட்டால் சுடும். திமுகவை தொட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள். மோடி வகைராக்களுக்கு சொல்லுகிறேன், அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். எங்கள் வகைராக்கள் எப்படி? இதோ பக்கத்திலே இருக்கிற அரியலூர், கிழப்பழுவூரில் இருந்து புறப்பட்டு வந்தார். சென்னைக்கு போனார். பக்கவச்சலத்தை பார்த்தார். ஒரு கடிதம் கொடுத்தார். படியுங்கள், படியுங்கள். இந்தி கட்டாயம் என்கிறீர்கள், இந்தி கட்டாயம் என்கிறீர்கள். அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் என் தாய்மொழியான தமிழை நீங்கள் அறிக்கை எத்தடிக்கிறீர்கள். அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். பிறகு என்ன செய்வது? அந்த கடிதத்தை வாங்கி பக்கவச்சலம் கிழித்து தூக்கி எறிந்தான், கிழித்து தூக்கி எறிந்தான். வலியோடு வேதனையோடு திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்தான். வந்தவன் என்ன செய்தான்? 2.5 மாத பச்சிளம் குழந்தை திராவிட செல்வி, அவளை தலையில் மீது முத்தமிட்டு என் குழந்தையை யாரேனும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்தான். தன் உடல் முழுக்க மண்ணெண்ணெய், தன்னை சுற்றி யாரும் காப்பாற்றி விடக் கூடாது என்பதற்காக தன் உடம்பை சுற்றி ஒரு வட்டமிட்டு அதிலும் மண்ணெண்ணெயை ஊற்றி உடல் முழுக்க தீ வைத்துக் கொண்டான். அந்த தேக்கு மர தேகம் தீயில் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த எரிந்து கொண்டிருக்கிற எலும்புகள் உடைகிற சத்தத்தை விட அவன் இதயத்தில் இருந்து வந்த துடிப்பு இருக்கிறதே, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொன்ன கீழப்பழுவூர் சின்னசாமியின் பிள்ளைகள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சங்கி வகையாட்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஏதோ நினைத்து விட்டீர்கள். இந்தியை திணித்தால், அண்ணா சொன்னார், இது இந்தியை திணிப்பதல்ல, இது இந்தியை திணிப்பதல்ல. இட் இஸ் கால்ட் இம்போசிஷன். பெடரலிசத்தை காலி பண்றது, கூட்டாட்சி தத்துவத்தை காலி செய்து நீங்கள் கொண்டு வருவது எங்கள் மீதான எதேச்சை அதிகாரம். உங்கள் அதிகார திமிரை
மோடியினுடைய கொடுமையை எங்கள் மீது நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். முதலில் வருவான், பேசுவான், இதையும் சேர்த்து படி என்பான், பிறகு இது மட்டும்தான் என்பான். இல்லை இல்லை, இதை தெரியாதவன் இந்தியாவின் இரண்டாவது குடிமகன் என்று சொல்லுவான் என்று எங்கள் அண்ணா அன்றைக்கே சொன்னார். அதைத்தான் அவர்கள் இன்றைக்கு செய்கிறார். நீங்கள் கேட்கலாம், பொதுமக்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை படிப்பதனால் என்ன, நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள்? நான் உங்களிடத்திலே கேள்வி வைக்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும் நான் கேட்கிற கேள்வி. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பிள்ளை பள்ளிக்கு வருகிறது என்றால், நம்முடைய தமிழ்நாட்டில் தான் ஒரு குழந்தை பள்ளிக்கு வருகிறது என்றால், அவன் 1ஆம் வகுப்பு உள்ளே போனதிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் இருக்கா சத்தமா இருக்கா? இப்ப மோடி என்ன சொல்றார், 3வது படிக்கிறப்பயே பப்ளிக் எக்ஸாம். என்ன எக்ஸாம்? அந்த பிள்ளைக்கு டவுசர்ல கட்டா போதா இல்ல வெளியில கட்டா போதானே தெரியாது, அந்த பிள்ளைக்கு பப்ளிக் எக்ஸாம். 2 முறை பப்ளிக் எக்ஸாம் எழுதணும். 2 முறை எழுதலைன்னா அந்த பிள்ளை என்ன தொழில் பண்ண போனோம்னா, நான் சொல்லல, மோடி சர்க்கார் சொல்லுது, 3வது படிக்கிற பிள்ளைக்கு மண்பாண்டம் செய்ய கற்றுக் கொடுப்போம். நம்ம வீட்டுக்குள்ள படிக்கணுமா மண்பாண்டம் செய்யணுமா? சத்தமா இல்ல, தச்சு வேலை செய்து கொடுப்போம். நம்ம பிள்ளை படிக்கணுமா தச்சு வேலைக்கு போகணுமா? சார், நான் சொல்றதெல்லாம் ஆதாரம். மோடி சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை சிற்ப வேலை, தச்சு வேலை, மரத்தொழில், இன்னும் என்னென்னமோ சொல்றான். இது 3 to 5 வயசு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. 3 to 5 வயசு பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுப்பாங்க. இத நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல. அடுத்து என்ன சொல்றாங்க, ரொம்ப மிக முக்கியமான கல்வியில அவங்க இப்ப 3வதுக்கு பப்ளிக் எக்ஸாம், 5வதுக்கு பொது தேர்வு. 5வது படிக்கிற பிள்ளைக்கு பொது தேர்வு. 2 முறை தான் தேர்வு எழுத முடியும், 3வது முறை எழுத முடியாது. சரி, அந்த பிள்ளை என்னடா பண்ணுவ அப்படின்னா, அந்த குழந்தை பூ கட்டுதல், என்ன கட்டுறது, பூ கட்டுறது, செருப்பு உற்பத்தி செய்வது, அவனுடைய மூளையெல்லாம் பாருங்க. நான் கேட்கிறேன், சரிப்பா 3வதுல ஃபெயில் ஆயிட்டா என் பிள்ளை, 5வதுல ஃபெயில் ஆயிட்டா, கோயில்ல மணியாற்ற வேலை கொடுக்கலாம்ல? நீ கோயில்ல மணியாற்ற வேலை கொடுக்கலாம்ல? ஏன் தர மாட்டேங்கிற? ஏன் வீட்டு பிள்ளை தச்சனாகணும், சிற்பியாகணும், பூ கட்டணும், செருப்பு தைக்கணும், குலத்தொழில் செய்யணும்? அவன் வீட்டு பார்ப்பன உயராக்கள் RSS சித்தாந்தத்தை எடுத்துட்டு அவன் மட்டும் படிக்கணும், தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்க கூடாது. இது புதிய கல்விக் கொள்கை இல்ல. இதை ஏதோ புதிய கல்விக் கொள்கை எல்லாம் சொல்றாங்க இல்ல. RSS அஜெண்டா, RSS அஜெண்டா. 8வது 3வதுக்கு பொது தேர்வு, 5வதுக்கு பொது தேர்வு, 8வதுக்கு பொது தேர்வு. 8வதுக்கு மேல நம்ம பிள்ளைங்க படிக்கவே முடியாது. 8வதுக்கு மேல நம்ம பிள்ளைங்க படிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஆல் இந்தியா லெவல்ல ஒரு பொது தேர்வு வைப்பாங்க, இந்திய அளவுல ஒரு பொது தேர்வு. உத்தரப்பிரதேசத்துல எப்படி எக்ஸாம் எழுதுறான்னு தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? உத்தரப்பிரதேசத்துல இந்தியில எக்ஸாம் எழுதுறான். எப்படி எழுதுறான்னா, பரீட்சை நடந்துட்டு இருக்கு, புக்கையும் நோட்ஸையும் டேபிள்ல வச்சு பரீட்சை எழுதுறான். அவனை நாம என்ன பண்றோம், நாம அவனை ஃபாலோ பண்றோம். நம்ம பிள்ளைகள் இங்க தாய்மார்கள்லாம் இருக்கீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த கல்வி நம்ம தமிழ்நாட்டில் எப்படி உயர்த்தி இருக்கிறது. ஒரு 50-60 வயசு பாட்டி எழுங்க, அவங்க பேரை கேட்டீங்கன்னா, என் பேர் பங்கஜம் அல்லது ஏதோ ஒரு பெயர், உங்க பேர்ல எழுதுவீங்கன்னா எனக்கு எழுத தெரியாது, மைடப்பா கொண்டு வா கை நாட்டுன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு 45 வயது 35 வயது அக்காவை அழைத்து, அம்மா உங்க பேர் என்னன்னா, என் பேர் கலைச்செல்வி, எழுதுவீங்களா? மைடப்பா வேணுமான்னா மைடப்பா வேணாம், கலைச்செல்வின்னு எழுத்து கூட்டி எழுதுவேன். சரி, அதையும் கடந்து ஒரு 20 வயதுக்குள்ளாக இருக்கிற ஒரு பிள்ளையை அழைத்து, உன் பேர் என்னமாண்ணா? என் பேர் லலிதா, பேர் எழுதுறியாமா? கை நாட்டா இப்ப எழுத்து கூட்டியாமா? என்ன அங்கிள் எந்த காலத்துல இருக்கீங்க? நான் இப்ப இங்கிலீஷ்ல லலிதான்னு சைன் பண்ணுவேன். நான் லலிதா கிடையாது, நான் லலிதா BSc B.Ed சொல்ற 50 ஆண்டுகளில் கை நாட்டை B.Ed மாற்றி இருக்கிறோம்.
இவங்க இந்தி படிங்கிறான். இந்தி படிச்சவன் என்ன பண்றான்? இந்தி படிச்சவன் என்ன பண்றான்? மாட்டு சாணிய டம்ளர்ல கலந்து குடிக்கிறான். இதுக்குத்தான் இந்தி. நான் சொன்னது இவர்கள் இந்தியை திணிக்கிறார்கள். நாங்கள் இந்தியை திணிக்கவே இல்லையே. உங்க லட்சணம் தான் புக்ல இருக்கு. இது எல்லாம் அவங்க கொடுத்தது, நம்ம கொடுத்தது இல்லை. இதெல்லாம் அவங்க கொடுத்தது. இந்தியை எப்படி திணிக்கிறான்னா சொல்றாரு, நீங்கள் இந்தியை எப்படி படிக்க வேண்டும், இந்தியை எப்படி படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, மொழியை தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகள். இதுல நான் படிக்கிறேன், இதுல இந்தி கட்டாயமா இல்லையா நீங்க சொல்லுங்க. மும்மொழி கொள்கைப்படி 6ஆம் வகுப்பு வரும்போது தனக்கு விருப்பமான மொழியை தேர்ந்தெடுக்கலாம். 6ஆம் வகுப்பு வரப்ப தனக்கு விருப்பமான மொழியை தேர்ந்தெடுக்கலாம். ஒன்று அந்த வட்டார மொழி, மற்றொன்று ஆங்கிலம், மூன்றாவது ஹிந்தி. தேவைப்பட்டால் வேறொரு மாநில மொழியை பயிற்றுக் கொள்ளலாம் இந்திக்கு பதிலாக அப்படின்னு ஒரு வரி வரும். இப்ப வட்டார மொழி தமிழ், ஆங்கிலம், மூணாவது ஹிந்தி. இந்திக்கு தேவைப்பட்டால் மாற்றாக வேறு மாநில மொழியை பயன்படுத்தலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஹிந்தி படிச்சே ஆகணும். அதானே அவங்க சொல்றாங்க. அவரோட கோபம் நியாயமானது. எனக்கு 50 வயசு ஆகுது, நான் இனிமே இந்திய படிக்க முடியுமான்னு கேட்கிறாரு. நாம என்ன சொல்றோம்? நம்ம பிள்ளைகளுக்கே இந்தி தேவையில்லடா, எங்களை காப்பாற்றுறதுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிற தமிழ் இருக்கிறது. எங்கள் ஆட்சியின் தலைவர் இத படிச்சாதான், இந்த இந்திய படிச்சாதான். அவன் சொல்ற வரி ரொம்ப முக்கியம், கவனிக்கணும். இந்தி பேசாத மக்கள் வாழும் மாநிலங்களில் வட்டார மொழியாக இந்தியை மாற்றியும் படிப்படியாக ஆங்கிலத்தை குறைத்தும் ஆங்கிலத்தில் தேர்வுகள் நடத்தாமல் வட்டார மொழி இந்தியில் தேர்வு நடத்தி நடுநிலை பள்ளிக்கு வந்ததற்கு பிறகு ஹிந்தியோடு இணைந்து சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கொண்டுகிற மாடல் தான் தேவநாகரிகத்தின் அடிப்படையில் இந்தியாவின் உண்மையான கடவுள் நம்பிக்கைக்கு கொண்டு போய் செலுத்தும் அப்படிங்கிறார். சமஸ்கிருதம் படிச்சாதான் எங்க பிள்ளைங்க முன்னேற போகுது. இந்த திட்டத்தை நாங்க ஏத்துக்கல. அதுக்காக இப்ப அவன் என்ன பண்ணிருக்கானா, தர்மேந்திர பிரதானுங்கிற ஒன்றிய கல்வி அமைச்சர் 2158 கோடியை நிப்பாட்டி இருக்க. நாம கேட்டோம், ஏப்பா எங்களுக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு கேட்டோம். அவர் நேற்றுக்கு நாடாளுமன்றத்தில் சொன்னதுதான் இப்ப பஞ்சாயத்து. என்ன சொல்லிட்டாருன்னா, நாளைக்கு அவனாவது வந்து இந்த, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பாஜக ரெட்டல ரெண்டும் அண்ணன் தம்பி தான். சண்டை போட்ட மாதிரி நடிக்கிறாங்க. தேர்தல் வந்தா ஒன்னாயிருவாங்க. இந்த 2 பேர்கிட்டையும் நீங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தைன்னா, டேய் கொஞ்சமாவது சூடு சொரணம் இருக்கா? உனக்கு நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா, ஜனநாயகம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் நம்மளை பார்த்து கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னென்ன பண்ணுவோம்? 50 வயசு அவ்வளவுதான். இதத்தாங்க நாம கேட்கிறோம். தமிழ்நாட்டை பார்த்து தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார், you are uncivilized, you are undemocratic. நீங்கள் ஜனநாயகமற்றவர்கள், நீங்கள் நாகரிகமற்றவர்கள். யாரை பார்த்து சொல்லுகிறது? இந்த அயோக்கிய காவி கும்பல். தான் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியின் அடியிலேயே பான்பராக்கை போட்டு மென்று தும்பி கொதப்புகிற இந்த பான்பராக் வாயர்கள் தமிழ்நாட்டையும் தமிழரையும் பார்த்து நீங்கள் நாகரிகமற்றவர்கள் என்கிறார்கள். உங்களுக்கு கோபம் வரவில்லையா? நமக்கு சூடு சொரணை அதிகம் அல்லவா? நம்மை பார்த்து ஒருவன் நீங்கள் நாகரிகமற்றவர் என்று சொல்லிவிட்டால் நாம் பொங்கி எழ வேண்டாமா? அந்த பொங்கி எழுவதற்காகத்தான் இந்த கூட்டம். தமிழன் யார்? தமிழன் யார்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வானோடு முன் தோன்றிய மூத்த குடி. யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறந்தர வாரா நோதலும் தனித்தலும் அவற்றோர் என்ன சாதனம் புதுவது அன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்று விளவே முடிவும்
எண்ணாதென்றல் உலகை வானம் தட்டுளி தரையானது கைப்பருது இறங்கு வண்டல் பேரியாற்று நீர்வழிப்படுவும் புனைவோல் ஆறுவில் முறைவழிப்படுவோம் என்பதும் காட்சியில் தெளிந்தவாக மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இலகே சிறியோரை வெட்டல் அதனினும் விளமே என்று கணியன் பூங்கொண்டனா இந்த உலகத்திற்கு தத்துவத்தை அள்ளி சென்றான அது எந்த நூற்றாண்டு தெரியுமா? ஆற்றங்கரை நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். கிமு 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் மண்ணுக்கடியில் தோன்றினால் அவன் கால்வாய் கட்டி இருக்கிறான், தங்கத்தால் அணிகலன் செய்திருக்கிறான், இரும்பை உருக்கி வால் செய்திருக்கிறான். அப்படி வாளோடு பிறந்த மூத்த குடி இந்த உலகத்தின் தோல் குடி நாகரிகத்தின் தொட்டில் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டு மக்களை பார்த்து இந்த பான்பராக் வாயங்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் நாகரிகம் மற்றவர்கள். எவ்வளவு தைரியம், எவ்வளவு திமிர், எவ்வளவு ஆணவம்! இந்த ஆணவத்தையும் திமிரவை அடக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த உணர்ச்சி தான் வேண்டும். இந்த 2 பேர் மட்டுமல்ல, இங்க இருக்கிற எல்லோரும் அந்த சுய உணர்வோடு அந்த உணர்ச்சியை பாருங்கள். இந்த பாரதிதாசன் சொல்லுவான், இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமான் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை, செந்தமிழுக்கு தீமை வந்த வேண்டும், இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்துடுவா. இந்த வரி ரொம்ப முக்கியம். இந்திக்கு சலுகை தந்துடுவா. சலுகை தருகிற யார் மோடியாக இருந்தாலும், அமித்ஷாவாக இருந்தாலும், நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும், தர்மேந்திர பிரதானாக இருந்தாலும் இந்திக்கு சலுகை தந்திடும் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம் என்று பாவேந்தன் சொன்னான். தமிழ்நாடு இந்த சங்கி கும்பலை காரி உமிழ தயாராக இருக்கிறது. நான் தயார், நீங்கள் தயாரா? அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார். அண்ணா சொன்னார், இந்தி உங்களுக்கு உயர்வு. அவருடைய நோக்கமே என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறீங்க. நம்ம பிள்ளைங்க இங்கிலீஷ்ல பேசுதா இல்லையா? நீங்க இங்கிலீஷ்ல பேசினா நேரா வேர்ல்டுக்கு போயிருக்கீங்க. நீங்க அங்க போயிட்டதுனால எங்களை மதிக்க மாட்டேங்கிறீங்க. உன்னை ஏன்டா மதிக்கணும்? நீ மாட்டு சாணியை நக்கி சாப்பிடுற, மாட்டு மூத்திரத்தை டம்ளர்ல போட்டு குடிக்கிற. அந்த ஆத்துல போய் ஒரு அம்மா இங்கிலீஷ், அந்த அம்மா ஹிந்தி படிச்ச அம்மா, நான் புருஷனோட ஏதோ ஒரு ஆத்துல குளிச்சு ஏந்திரிக்கணுங்கிறதுக்கு செல்போனை முக்கி எடுங்க. வீடியோ பாத்தீங்களா? இதுதான் ஹிந்தி. அண்ணா கிட்ட கேட்டாங்க, இந்தியில என்னெல்லாம் இருக்கிறது தெரியுமா? தமிழ் என்ன இருக்கிறது கேட்டாங்க. வாஜ்பாய் கேட்டாங்க. இந்தி விவாதத்துக்கு ஒரு வாஜ்பாய் இருந்தா, பூபேஷ் பாண்டே இருந்தா, இந்தியில் என்ன பெருசா தமிழ் நீங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கு? அண்ணா சொன்னா, உலகத்தில் வரலாறு என்பது ஒன்றே ஒன்றுதான், so called history, but the only region, the only dignified community of Tamil Dravidians have 2 sections of history. வரலாறு என்பது தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் உலகம் முழுக்க ஒன்றுதான். ஆனால் திராவிடமும் தமிழகமும் தான் வரலாறை இருவேறாக பிரித்திருக்கின்றன. ஒன்று அகம் சார்ந்த வரலாறு, மற்றொன்று புறம் சார்ந்த வரலாறு. அகத்திற்கென்று 400ஐயும் புறத்திற்கென்று 400ஐயும் எழுதியவன் தமிழன். அகத்திற்கென்று தனி வரலாறு, புறத்திற்கென்று எழுதியவன் தமிழன் என்று சொன்னார். 50 காப்பியங்கள் தொடங்கி 18 கீழ் நூல்கள் வரை எங்களிடத்தில் இருக்கிறது. அதே கேள்வியை வாஜ்பாயை பார்த்து அண்ணா கேட்டார், இந்தியில் என்ன இருக்கிறது, எத்தனை இலக்கியங்கள் இருக்கிறது என்று. வாஜ்பாய் புத்தகத்தை புரட்ட ஆரம்பித்தார். அண்ணா சொன்னார், உங்களிடத்தில் இருக்கிறது 2 இலக்கியங்கள் தான். ஒன்று டெலிபோன் டைரக்டரி, மற்றொன்று ரயில்வே கைடு. இந்த 2 இளவை தவிர இந்தியை கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை. எங்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க. நான் இன்னும் தெளிவா சொல்றியா, அங்க வேலை கிடைக்காம, வாய்ப்பு கிடைக்காம, படிக்க முடியாம, வாழ முடியாம உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல இருந்து இங்க வர்றவன நாங்க வாழ வைக்கிறோம். அவன் தமிழ் மொழியை கத்துக்கிட்டு எங்க கிட்ட வாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பானிபூரி தரேன்னு எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. தர்மேந்திர பிரதானுக்கு சொல்றேன், தர்மேந்திர பிரதானுடைய மொழி ஹிந்தி கிடையாது, ஒரிசா. He belongs to from Orissa. ஒரிசா மொழி இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இல்ல ஒரிசா மொழி இல்ல. ஏன்னு கேட்டா பள்ளிகள்ல இல்ல. இங்க எங்க அண்ணன் அரவக்குறிச்சியில ஒரு ஆடை காய வச்சுட்டு அனுப்புனா தெரியுமா? அந்த ஆடு என்ன பண்ணுச்சு? தமிழ்நாடா இது வேற என்னடா? எவனும் மாட்டு மூத்திரம் குடிக்க மாட்டேங்கிறீங்க. நாங்க சொல்றதை எவனுமே நம்ப
அவர் ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு போயிடுறாரு, நாங்க ஒரு பக்கம் டிவியில இந்த தற்குறிக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் தமிழ் பிள்ளைகள் தமிழ் படிப்பதில்லை, மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறதுல, சிபிஎஸ்சில படிக்கிறதுல, ஐசிஎஸ்சில படிக்கிறது, அது பெரிய அறிவாளின்னு நான் ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்க. ஒரு 5 நிமிஷம் வா என் கூட விவாதம் பண்றதுக்கு. என் கூட வேணாம், அந்த நம்மால் ஏற்றார் பத்தியா, அவரோட 5 நிமிஷம். நாங்கெல்லாம் சும்மா. ஏன் சொல்றேன்னா, திமுகவின் தொண்டன் என்றவன் ஏதோ கட்சி அரசியலுக்காக வரல, இந்த இனத்தையும் கொள்கையை காப்பாற்றுவதற்கு உயிரை ஆகுதியாக கொடுப்பவன். அவன் உடம்பை கிழித்தால் ஓடுவது சிவப்பு ரத்தம் அல்ல, கருப்பு சிவப்பு தான் அவனுடைய ரத்தம். சமூக நீதி தான் அவன் கொள்கை. கலைஞர் ஒரு உத்தரவு போடுறாங்க 2006. நான் எல்லாத்தையும் ஆதாரத்தோட தான் பேசுறேன். 2006 கலைஞர் ஒரு உத்தரவு போடுறார். என்ன உத்தரவுனா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகள், தமிழ் வழியில் அரசு பள்ளி, தனியார் பள்ளி, மெட்ரிகுலேஷன், ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி எதுல படிச்சாலும் 10th வரைக்கும் தமிழ் கட்டாயம். தமிழ் கட்டாயம். நாம ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சு பாஸ் பண்ணி எழுதியிருந்தா தானே இதெல்லாம் தெரியும். நம்ம சங்கியா மாதிரி மாட்டு மூத்திரம் குடிச்சு ஐபிஎஸ் பாஸ் பண்ணுவோங்கிற கதை எனக்கு நல்லா தெரியும். நீ படிச்சு பாஸ் பண்ணிருந்தா இந்த பொய்ய பேசணும். இது சட்டம் சார். பேப்பர் என் கையில இருக்கு. சட்டத்தை எப்படி மறைக்க முடியும்? சட்டத்தை எப்படி மறைக்க முடியும்? சரி, மந்திரி வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து பிரெஞ்சு படிக்கிறாங்க. உனக்கு பிறந்த பிள்ளை பிரெஞ்சு படிக்குதா ஜெர்மன் படிக்குதான்னு நாங்க கேட்டோமா? இல்ல இல்ல. இப்ப என் பையன் இருக்கான், என் பையன் நான் கேட்கிறேன், உனக்கு என்னடா லாங்குவேஜ்? அவன் ஜெர்மன் படிக்கணும். அவன் இப்ப ஜெர்மன் தான் படிக்கிறான், ஹிந்தி படிக்கிறான். அவன் ஜெர்மன் படிக்கிறான். எனக்கு ஜெர்மன் தெரியும், பிரெஞ்சு தெரியும். எனக்கு ஜெர்மன் தெரியும், பிரெஞ்சு தெரியும், இங்கிலீஷ் நல்லா தெரியும். நான் தமிழ் வழியில தான் படிச்சேன். 2016 கலைஞர் அமெரிக்காவுக்கு அனுப்பினாரு. இப்ப ட்ரம்ப் உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா, அந்த பார்லிமெண்ட்ல கேபிட்டோல போய் பிரசன்னாங்கிற ஒருத்தனை, கண்ணங்கரையில் இருக்கிற ஒருத்தனை, திருச்சியில பிறந்து வளர்ந்தவன சென்னைக்கு கூப்பிட்டு நீ போயிட்டு வாடா திமுக சார்பானு கேபிட்டோல அனுப்பி நீங்க பேச வச்சாரு. எனக்கு கொடுத்த நிமிஷம் 22, 47 நிமிஷம் பேசினேன். 8 முறை ஸ்டாண்டிங் அவேஷன். ஹிந்தி படிச்சா அது முடியுமா? 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 சரியா, மோடிக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. இப்ப அமெரிக்காவுக்கு போனார்ல, ட்ரம்ப் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்மால பல்லு வாயில ஏதோ மாட்டி இருக்கு. அவன் நம்மளதான் திட்டுறான், இவ்வாரியா நமக்கு கோபம் வருது. அது என்னமோ இங்கிலீஷ்ல பேசுறான். ஆப்கே மேரி சாத் வாட் இஸ் தட் டாக்கிங் அப்படின்னு ட்ரம்ப் கேக்குறாப்ல. இந்த ஆளு பேசுறதுக்கு 2 டிரான்ஸ்லேட்டர் வச்ச ஒரே பிரசிடென்ட் ட்ரம்ப் தான். இதுதான் நீங்க லட்சணம். இப்ப என்னன்னா, நம்ம பிள்ளை இங்கிலீஷ் படிக்க கூடாது, நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாது, நம்ம பிள்ளைங்க தொழில் கல்விக்கு போகணும். ஏன் தொழில் கல்விக்கு போகணும்னா, இடபிள்யூஎஸ்ல பார்ப்பனர்களும் உயர் சாதியினர் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் மட்டும்தான் படிக்கணும். ஒண்ணுமே இல்லை சார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவிலேயே உயர்ந்த கல்வி நிறுவனம் என்பது ஐஐடி தான். ஐஐடி தானே? தமிழ்நாட்டுல ஐஐடி இருக்கு சார். அது சென்னையில அடையாறுல இருக்கு சார். அந்த ஐஐடியோட டைரக்டர் காமகோடி. என்ன பேரு? காமகோடி. எங்க தலைவர்லாம் கூட அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனேன். நான் கூட சரி, ஒரு பெரிய அறிவாளி, இன்னைக்கு ஏன் பத்திரிகையை சந்திக்க மாட்டேங்கிறாங்கன்னு அப்பதான் தெரியும். திடீர்னு ஒரு நாள் பிரஸ் மீட் அவர் சொல்றாரு, நான் டெய்லி காலையில ஒரு டம்ளர் சூடா மாட்டு மூத்திரம் குடிக்கிறேன். நீ ஐஐடி டைரக்டரியா? நாங்க ஐஐடி தான் பெருசா நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுல வந்து கேன்சரை குணப்படுத்துகிற மருத்துவம் இருக்கு அப்படின்ற. சார், கழிவுகளை எப்படி சார் மருத்துவம் குணம் பண்ணுவோம்? ஏன்னா அவனுக்கு ஹிந்தி தெரியும். நல்ல வேலை நமக்கெல்லாம் ஹிந்தி தெரியும். நல்ல வேலை நமக்கெல்லாம். உங்களுக்கு ஹிந்தி தெரியணுமா? இப்ப தெரியுமா? கையெழுத்து சொல்லுங்க. பாட்டிமா, உனக்கு ஹிந்தி வேணுமா? ஹிந்தி தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? அவ்வளவுதான் சார். இதை நம்ம மேல திணிக்கிறான். இந்திய திணிக்கிற மாட்டு மூக்கத்தை நம்ம மேல குடிங்கன்னு திணிக்கிறான். நாம கிராமத்துல உள்ள மக்கள், நாம அதை எதுக்கு பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். அவன் ஹிந்தி தெரிந்தவர்களை எல்லாம் இதை பயன்படுத்துகிறான். 2வது விஷயம் முடிச்சிடுறேன்.
தொகுதி மறுவரை. தொகுதி மறுவரை என்ன அப்படின்னா உங்களுக்கு புரியுது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். ஆனா நான் சொல்றேன், இப்போ உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு? யாரு? தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க? சத்தமா 39. இப்ப மோடி என்ன பண்றாருன்னா, இப்ப இந்தியாவுல 543 சீட் இருக்கு சார். எவ்வளவு இருக்கு? 543 இருக்கையோட இருந்துச்சு. இப்ப திடீர்னு நீங்க புதுசா ஒரு பார்லிமெண்ட் கட்டினாங்கல்ல, மலையில கூட ஒழுங்குச்சு. அந்த பார்லிமெண்ட்ல சீட்டு பாத்தீங்கன்னா 848. எத்தனை? 848. நாங்க கேட்டோம், ஏயா 543 இருக்கிற இடத்துல எதுக்கியா 848னா? எதிர்கால நலன் கருதி நாங்க சீட்டை உயர்த்தி இருக்கோம்னு சொல்றோம். எதிர்கால நலன் கருதி சீட்டை உயர்த்தி இருக்கோம். அப்ப நாங்க கேட்டோம், அது எப்படி உயர்த்துவ அப்படின்னா, 2026ல மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில நாங்க எண்ணிக்கை குறைக்க போகிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில எண்ணிக்கையை குறைச்சாலும் கூட்டினாலும் யாருக்கு பாதிப்பு அப்படின்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு இப்ப இருக்கிற 543 பேர்ல அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில பிரிச்சான்னா நமக்கு 8 இடம் குறையும் சார். எத்தனை இடம்? 8 இடம் குறையும். 8 இடம் குறைஞ்சா 8 எம்பி குறைவாங்க சார். ஒரு எம்பி 6 சட்டமன்றம் சார். அதையும் டிக்னிஃபைட் பண்ணான்னா 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த 8 நாடாளுமன்றத்துக்குரிய சட்டமன்றமும் குறைஞ்சு போச்சுன்னா நம்முடைய பிரதிநிதித்துவம் குறையுமா கூடுமா? சத்தமா குறையும். கேரளாவுக்கு 11 சீட்டு குறையும், ஆந்திராவுக்கு 6 சீட்டு குறையும், தெலுங்கானாவுக்கு 4 சீட்டு குறையும், கர்நாடகாவுக்கு 10 சீட்டு குறையும். குறைஞ்சிச்சா? இப்ப அவன் இப்படியே சேர்த்தானா உத்தரப்பிரதேசத்துக்கு 11 சீட்டு அதிகமாகும். எத்தனை சீட்டு? ஏற்கனவே 80 சீட்டு, இப்ப 11. அதை போலவே பீகாருக்கு 11 சீட்டு அதிகமாகும், ராஜஸ்தானுக்கு 6 சீட்டு, மத்திய பிரதேசத்துக்கு 4 சீட்டு சார். இது இப்ப இருக்கிற 543 சார். இதுல என்ன சார் ஆயிட போகுது? அவனுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டுக்காரன் தாமரை எதுலையுமே மலராதுன்னு தெரியும், எவ்வளவு ஓட்டு போட மாட்டான். அதனால அவங்களை 8 கம்மி பண்ணு. கேரளாக்காரன் ஓட்டு போடுவானா? நம்ம சொந்தக்காரன் இல்ல, அவனுக்கு போட மாட்டான், அவனுக்கு 10 கட் பண்ணு. ஆந்திரால மாறி மாறி ஓட்டு போடுவாங்க, அதனால அவனுக்கு 6. தெலுங்கானாவும் மாறி மாறியா ஓட்டு போடுவாங்க, நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க, அவனுக்கு 4. கர்நாடகா வேணா நம்மளை அனுசரிச்சு போவாங்க, அதனால 10. இத இன்னைக்கு இருக்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில சேர்த்தாலே 50 நமக்கு குறையுது சார். அவனுக்கு கூடுறது எவ்வளவு கூடுது? 70 கூடுது சார். இப்ப 70 கூடிச்சுன்னா இந்தி பேசுறவங்க போய் நான் ராமர் கோயில் கட்டுறேன், நான் மசூதியை இடிக்கிறேன், தலித்து மாட்டுக்கறி சாப்பிடுறான், இந்த நாட்டுல இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நாங்க மட்டும்தான் இந்துக்களின் பாதுகாவலர்னு சொல்லி அங்க என்ன பண்ணுவான்? ஓட்ட வாங்கிக்கிட்டு இந்திய நாட்டை இந்து ராஷ்டிராவா மாத்திடுவான். தேர்தல் ஜனநாயகம் இருக்காது, நாம் தேர்தலை சந்திக்க முடியாது, சர்வாதிகார ஆட்சியா மாத்துவோம். சரிடா, 848ல நமக்கு 10 கூடும் சார். ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 63 சீட்டு கூடுது சார். 63 சீட்டு கூடுது. பீகாருக்கு 39, ராஜஸ்தானுக்கு 25, மத்திய பிரதேசத்துக்கு 23. இந்த 4ஐயும் சேர்த்தா அவனுக்கு 143 எண்ணிக்கையில மேலே இந்தி ஸ்பீக்கிங்லே வந்து பெரும்பான்மை வந்து. நம்ம ஜெயிச்சு என்ன தோத்தி என்ன? ஜெயிச்சு என்ன தோத்தி என்ன? இப்ப நாம எதை எதிர்க்கிறோம்? அவனுக்கு சமூக நீதி பிடிக்காது, சமத்துவம் பிடிக்காது. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் நீ என்ன சாதின்னு பக்கத்துல கேட்டு உட்கார்ந்தா அவன் சங்கி, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் நீ என்ன மதம்னு கேட்டு உட்கார்ந்து இருந்தா அவன் சங்கி. நாம இங்க அப்படி யாரும் உட்காரல, யாரையும் கேட்கல. யார் எப்படி இருந்தாலும் நாம் தமிழர்கள், தமிழரின் உரிமை பாதிக்கப்பட்டால் இந்த கூட்டம் இங்கே வந்து நிற்கும் என்று சமத்துவத்தோடு உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? அந்த உணர்வை குலைப்பதற்கு நம்முடைய பிரதிநிதித்துவத்தை நசுக்கி நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக அவர்கள் ஆட்சி மட்டும்தான் வர வேண்டும் என்பதற்காக RSS செய்கிற சதி. நான் சொல்றது புரிஞ்சுச்சா?
புரிஞ்சுச்சா? அவன் வந்துட்டான்னா என்ன பண்ணுவான்? ஹிந்தி தான் உங்கள் தேசிய மொழி. படிக்க முடியலையா? நீ யூ ஆர் தி செகண்ட் கிரேட் சிட்டிசன், இரண்டாம் தர குடிமகன். துப்பாக்கி நம்மள மிரட்டும், துப்பாக்கி தோட்டாடு மனதில பாயும். ஹிந்தி தான், இந்து மதம் தான் தேசிய மதம் தான். இல்லாத இந்து ராஷ்டிரா தான் இந்த நாட்டின் சட்டம் என்று சொல்வான். இதை திணிப்பதற்கு இந்த வகைராக்கள் செய்கிற அயோக்கியத்தனம் தான். இந்த மூன்று நண்பர்களே, நான் ஒரு செய்தியை சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். நமக்கு உயிர் முக்கியமா உதயசூரியன் முக்கியமா என்றால் கலைஞரிடத்தில் சொன்னார்கள், உங்களுக்கு உயிர் முக்கியமா உதயசூரியன் முக்கியமா என்றால் எனக்கு உயிரை விட உதயசூரியனை விட என் உயிரினும் மேலான தாய் தமிழ் நாடும் தமிழும் தான் எனக்கு முக்கியம் என்றார். அந்த வரிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்தி வேண்டுமா, இந்தி வேண்டுமா, இந்தியா வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். மோடி சர்க்காரு, இந்தி வேண்டுமா, இந்தியா வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். இந்திதான் உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்கள் தலைவர் அண்ணா அவர்கள் தொடங்கி கலைஞர் அவர்கள் பாடிய திராவிட நாடு கோரிக்கையை மீண்டும் தமிழகம் கையில் எடுக்கும். எங்களுக்கான தனிநாடை நாங்கள் கேட்டு பெறுவதற்கான நிலைக்கு நீங்கள் எங்களை தள்ளிவிடாதீர்கள். இது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானது என்றால் தமிழனை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றி எங்கள் பிள்ளைகளின் வயிற்றில் அடித்து எங்களை தடுத்தருவில் நிற்க வைக்க வேண்டும் என்று மோடி சர்க்கார் எத்தனித்தால் எங்கள் உரிமையை பாதுகாக்க எங்கள் உயிரையும் ஆகுதியாக கொடுப்பதற்கு இங்கே கூடியிருக்கிற தமிழன் கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் தயாராக இருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்பமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.